தலாஜித்துடைய ரேசிங் எம்ப்ரேசிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்தது. அவர் வந்து துபாயில் வந்து இவ்வளோ தூரம் அப்படியே இந்தியன் ஃப்ளாகை பிடிச்சின்னு வேற லெவலில் போஸ்ட் கொடுக்குறாருன்னு வைங்க. ஆனால் இங்கே சில ஆளுங்களுக்கு வந்து ஒரே பக 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 பகான்ட்டு கபக பக பக பகபான்ட்டு ஒரே வைத்தறிச்சல்பா. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க டேய்? ஒருத்தர் என்னன்றாரு, உதயநிதி ஸ்டாலின் சார் ஒரு துணை முதலமைச்சர். ஓகே, ஒரு 8 கோடி மக்கள் இருக்கிற ஸ்டேட்ல துணை முதலமைச்சர்ன்ற போஸ்ட் கொடுத்துட்டாங்க அவருக்கு. ரூலிங் பார்ட்டி யாரை வேணா முதலமைச்சர் ஆக்குவாங்கப்பா, அதுதான் உண்மை. சரி, கொடுத்தாச்சு. அதை என்ன பண்ணோம், சரி அவர் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா அதை சுட்டி காட்டி அதை வந்து இது பாரு இது பாரு இது எப்படி பண்ணிக்கிறான் பத்தியா அப்படின்ட்டு அவருக்கு ஆப்பு வைக்கிறது தான் பொலிட்டிக்ஸ். ஆனா ஒருத்தர் இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் ஒரு ட்வீட் போடுறாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் அஜித் குமார் ரேசிங் அது இதுன்ட்டு ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றத அவர் இன்க்ளூட் பண்ணிட்டாருப்பா. ஏன்னா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் வந்து அஜித்குமார் ரேசிங் உடைய அந்த டீம் உடைய ஒரு ஸ்பான்சர். இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு ஒருத்தர் அன்னைக்கே ரியாக்ட் பண்ணாரு. அவர் எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணுவார். அவர் என்ன சொல்றது, இப்போ சொன்னோம்னா இப்போ நம்மளை வந்து திட்டுவாங்க, ஆமாம் உனக்கு ரொம்ப தெரியுமா அது இதுன்னு. அவர் நிறைய பேர் ஆடு அது இதெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்கன்னு வைங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஆனால் அவர் பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஏன் சார், அவர் வந்து உதயநிதி திராவிட மாடலை பற்றி பேசுறாரு, நீங்கள் சனாதனத்தை பற்றி பேசுறீங்க, 2 பேரும் பேசிட்டு போங்க. நாங்கள் வந்து எங்கள் பொழப்பை பார்த்துன்னு அப்படி போகிறோம். சாதாரண மக்கள் சொல்கிறேன். எங்கள் பொழப்புனா இப்போ என்னுடைய பொழப்பு வந்து இப்போ இந்த வீடியோ போடுறது அப்படின்னு கிடையாது. ஏன் வீடியோக்கு ஒன்றும் ரீச்சே கிடையாது. நான் ஏதோ ஒரு டைம் பாஸ் ஏதோ ஒன்று போடுறேன். இந்த மாதிரி இருக்கும்போது உதயநிதி வந்து இப்படி சொன்னது, ஆமாங்க ஆமாண்ணே, அந்த வன்மம் வர்றது, ஆமாண்ணே. அவர் வந்து அஜித்குமார் வந்து நாளைக்கு அங்கே பாத்ரூம் போவார், டாய்லெட்டு போவார், அதையும் அவர் வந்து சனாதன இது, அதையும் அவர் வந்து திராவிட மாடல்னார், காரி துப்பிட போகிறேன். ஏன் சார், ஏன் உதயநிதி சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு அதில் ஹைலைட்டா? ஏன்னா அந்த பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, கேள்வியே இதாக தான் கேட்குறாங்க. இன்னொன்று வந்து டாஸ்மாகை பற்றி பேசலன்னு வைங்க. அவர் அதுக்கப்புறம் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. டாஸ்மாக் முன்னோம் இப்போ நிறைய ஆக்சிடென்ட் அது இதெல்லாம் ஆயிருக்கு. பொங்கல் டைமில் சரக்கு அடிச்சுட்டு நிறைய பேர் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்கு. ஏன் நம்ம பக்கத்து ஸ்டேட்லலாம் வந்து பெவரேஜ் கார்பரேஷன் இல்லையா? கர்நாடகாவில் இல்லையா? இல்லை கேரளாவில் இல்லையா? இல்லை ஆந்திராவில் இல்லையா? இல்லை கோவாவில் இல்லையா? அங்கெல்லாம் ஏங்க மூடணும்னு யாரும் சொல்ல. ஏன்னா அது மூடனா வில் பி அ டிசாஸ்டர், வில் பி அ நேஷனல் டிசாஸ்டர். அங்கங்கே கள்ளசாராயம் குடிச்சு அங்கங்கே ஒருத்தன் சாவோம், இதுதான் நடக்கும். அதனால தான் அது மூடல. அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு அதையே பிடிச்சின்னு இந்த டாபிக் வருவோம். இந்த டாபிக் என்னன்னா வன்மம். உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றான் அப்படின்றத அப்படியே பார்த்துன்னே இருக்குது. என்ன அவர் தப்பா சொல்லிட்டாரு, திராவிட மாடல் அவங்களுடைய ஒரு டேக்லைன் அது, அதை அவங்க சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்கன்னு விடுங்க. உடனே அதை வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி அது வந்து அவங்க பாத்ரூம் போனா நான் காரி துப்பிட போறேன், இங்க துப்புனா மைக்கு மேல பட்டுரும், நான் வெளியே போய் துப்பிக்கிறேன். தேவையா இதெல்லாம்? ஐயோ. அதுக்கு மேல அஜித் அங்கிருந்து என்னன்றாரு அவரு, தேங்க்ஸ் அது இதுன்றார். ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்ச போதோ மாநாடு நடத்தின போதோலாம் அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணல. ஓ, பொறாமையில இருக்கான்ப்பா அப்படின்ட்டு வெளியில ஒரு கும்பல் பேசிக்கிறாங்க. பொறாமை இருந்துட்டு போட்டுமே, ஏன் பொறாமை இருக்கக்கூடாதா? அவர் வந்து மனுஷன் கிடையாது, அவர் வந்து கடவுளா? அவர் வந்து முற்றும் திறந்து அவர் வந்து சாமியார். அவர் நான் இமாலயாவுக்கு போறேன் அது இதெல்லாம் சொன்னாரு. அந்த இமாலயாவுக்கு போன மனுஷனுக்கே பொறாமை இருக்குதுன்றது நம்ம அந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தோம். கழுகு மேலே போவோம், காக்கா போகிறோம், காக்கா கழுகு இப்படி அப்படி அப்படி அப்படின்னாரு அவரு. அப்போ அந்த மாதிரி எல்லா மனுஷனுக்கும் பொறாமெல்லாம் இருக்கோங்க. நம்ம பொறாமை இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் இருக்கும். இப்போ அஜித் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்றதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமான விஷயம். அவர் ஏதோ அவர் வழி அவர் ஏதோ பண்ணின்னு போறாரு. ஏன் அவர் அதுல ஏன் போய் அதுல ஒரு கண்டென்ட் தேடி அதுல ஒரு விஷயம் பார்த்து அவன் பத்தியா அப்போல்லாம் அப்ரிஷியேட் பண்ணல பத்தியா? அவருக்கு டிஎம்கேவை பிடிச்சிருக்கோம், நிறைய விஷயங்கள் நல்லது பண்றாங்க, பண்ணாம எதுவும் இது இல்லைல்ல. ரோடு போட்டிருக்காங்க, நிறைய இடத்துல வந்து மேம்பாலங்கள் அது இது பல விஷயங்கள் பண்றாங்க. எதுவுமே பண்ணாம ஒரு ஆட்சி நடந்து இப்போ எல்லாரும் இப்போ அஜித் மாதிரி ஆளெல்லாம் சப்போர்ட் பண்ணா அந்த கார் ரேசிங் நடந்த போது இன்னும் காரி கருத்து பின்னுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்டேட் இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு சிட்டியில இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில இந்த மாதிரி ஒரு ரேசிங் தேவையா? சரி, வேற ஒரு ரேசிங் இதுக்கு பணம் கொடுங்க, இல்லை அதுக்கு பணம் ரெடி பண்ணுங்க. போன்னு என்ன சொல்லுவாங்க, அப்போ வர பணம்லாம் எங்கே போகுது, அதெல்லாம் கொள்ளடிச்சு சாப்பிட்டீங்க, எப்படிங்க தெரியும்? அதுக்கு ப்ரூஃப் இருந்தால் கொடுங்க. அதுவும் ஒத்துக்க மாட்டேன். இப்போ வந்து எல்லாம் வந்து திமுக காரன்றாங்க. நான் திமுகவோ அதிமுகவெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து பொலிட்டிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனாலும் எந்த ஒரு மனுஷனுமே வந்து பொலிட்டிக்ஸ் இல்லாமல் வாழ முடியாது. ஏன்னா நம்மளை டைரெக்டாக பாதிக்கிற ஒரு விஷயம் வந்து பொலிட்டிக்ஸ். இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, அதை டைரெக்டாக என்ன பாதிச்சிருக்கு, என் குடும்பத்தை பாதிச்சிருக்கு, உங்களையும் பாதிச்சிருக்கு, அதுதான் உண்மை. அதனால நான் வந்து பொலிட்டிக்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் லைட்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஃபாலோ பண்ணுறதை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். ஏன் இந்த வன்மம்?
ஒரு கலெக்டரை வந்து அவங்க எழுதி இடம் கொடுத்தாங்களா, அதை பற்றி பேசின்னு இருக்காரு. கலெக்டர் இடம் கொடுத்தா என்ன சார் தப்பு? நான் வந்து சாதாரணமாக எல்லாரும் கேட்குற மாதிரி நான் வந்து கேள்வி கேட்க மாட்டேன். நான் வந்து இப்போ பிஜேபியில் இப்போ மோடி ஐயா வராரு, அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் அவர் வந்து எழுந்திரிக்க மாட்டாரா, இப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து பலரும் கேட்டுன்னு இருக்காங்க. அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இட்ஸ் a stupid கொஸ்டின். நீங்கள் கேட்ட ஒரு கொஸ்டின், நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பெருசாக பார்க்குறீங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுந்திரிக்க கூடாது, அவங்க வந்து பல குடும்பங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஒரு அரசு ஊழியர்ன்றது வந்து ஒரு பர்மனன்ட் பொலிட்டீஷியன் அப்படின்ற வார்த்தை அவர் வாயிலேருந்தே வந்தது. அது எதுக்கு சொன்னீங்கன்னு தான் தெரில எனக்கு. பர்மனன்ட் பொலிட்டீஷியன் கிடையாது சார், பர்மனன்ட் சர்வர் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா. அதுதான் வந்து ஒரு அரசு ஊழியர். அரசு ஊழியர் வந்து மாற மாட்டாங்க அப்படின்றது தான் அந்த கன்செப்ட். ஆனால் பொலிட்டீஷியன் வந்து மாறினே இருப்பாங்க, அடுத்த 5 வருஷத்துல மாறிடுவாங்க. கரெக்டு தான். அதை இப்போ ஏன் கொண்டு வரீங்க? இந்த ஒரு விஷயத்துல எதுக்கு அதை குறுகி? நீங்க வந்து பர்மனன்ட் வேலையில் தானே இருந்தீங்க, நீங்க அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கீங்கல்ல. அதை வந்து நிறைய பேர் கேள்வியும் கேட்குறாங்க. அதுக்கு நீங்க வந்து பல பதில்கள் சொல்றீங்க. அதெல்லாம் உங்களுடைய பர்சனலான விஷயம். நான் சொல்றது என்னன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு மேட்டரை எழுந்திருச்சாங்கன்றத வந்து வேற யாரோ வந்து உக்காந்துட்டாங்களாம். யாரோ ஒரு ஸ்டாலின், யாரோ ஒரு உதயநிதி, ஏதோ ஒரு பேர் சொன்னாருன்னு வைங்க, வந்து உக்காந்துட்டாங்க. உக்காந்துட்டு போட்டுமே சார். அவங்களுக்கு இல்லாத பிரச்சனை எதுக்கு சார் உங்களுக்கு? நீங்க வந்து உண்மையிலேயே இஃப் யூ ஆர் கன்சர்ன்ட் அபவுட் த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நீங்க பேச மாட்டீங்க அப்படின்றது தான் சார் என் பாயிண்ட். நான் வந்து நீங்க வந்து இப்படி பேசிட்டீங்களே, இது வந்து நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னு நான் சொல்லல சார். நீங்க வந்து இந்த மாதிரி பேச வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்து பெருசாக்கி அதுல இருந்து வந்து ஒரு மைலேஜ் தேட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது சார். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பலது இருக்கு, நீங்க பலதும் நல்ல விஷயங்கள் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் எதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஆயிடுறீங்க? ஏன்னா சுத்தி இருக்கவங்க அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க போல இருக்கு. நான் வந்து உங்களை தப்பா சொல்லல சார். நாங்க வந்து சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி விஷயம் தேவை கிடையாது. இப்போ அந்த இது தல அஜித் வந்து அந்த டாய்லெட்டு கதை, அது எதுக்கு சொன்னீங்கன்னு தெரில எனக்கு. அவர் வந்து அங்கேருந்து ஸ்டாலின் சாரையும் உதயநிதி சாரையும் சாதாரணமாக அவர் வந்து புகழ்ந்துட்டு அவர் விட்டுட்டார். ஏன்னா தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் வந்து அவருடைய டீமுடைய ஸ்பான்சர், அவ்வளோதான். அவருக்கு நாளைக்கு கேட்டால் கூட அவர் என்ன சொல்லுவார்னா, தே ஆர் மை ஸ்பான்சர்ஸ், ஸோ ஐ அப்ரிஷியேட்டட் தேம், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் வந்து தப்பாக அரசியல் பண்ணுற மாதிரியும் அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரியும் இப்படி தான் வந்து போர்ட்ரே ஆகுது. எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன் வந்து போறீங்க? உள்ள வந்து ஏன் வந்து என்ட்ராகி இதில் வந்து எவ்வளோ பேர் இந்த மாதிரி கிண்டல் பண்ணி வந்து சிரிக்கிறாங்க. எனக்கு வந்து கிண்டல் பண்ணுறதுக்கோ இதை வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கெல்லாம் இஷ்டம் கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு வீடியோ போடலான்னா இந்த ஒரு ஐடியாவில் நான் பேசுகிறேன். நான் சொல்கிறது என்னன்னா, தேவையில்லாத விஷயம் அது விட்ருங்க. பல விஷயங்கள் இருக்குது. பொய்யான விஷயங்களை ப்ராபகண்டா பண்ணி பொய்யான, அதாவது இல்லாத ஒரு விஷயத்த வந்து பெருசாக்கி, செந்தில் பாலாஜி தான் வந்து டாஸ்மாக்லேருந்து 10 ரூபா வாங்குறாருன்னு ஒரு தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. செந்தில் பாலாஜி எப்படி சார் 10 ரூபா வாங்குவார்? அது வந்து எனக்கு உண்மையிலேயே அது புரியல. இன்றைக்கும் வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க. 10 ரூபா வந்து மக்களுக்கு ஒரு பெரிய தொகையாக தெரியல. அது வந்து சின்ன மேட்டரா அது போட்டோன்ட்டு விட்டுறாங்க. ஏன்னா டாஸ்மாக்ன்றது வந்து ஒரு தப்பான விஷயமா பார்க்கப்படுது தமிழ்நாட்டில். அப்படி வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் எல்லாரும் அதை தப்பாக பார்க்கறது இல்லை. ஒரு சில பெண்கள், ஒரு சில கட்சிகள் அவங்களுக்கு வேணும்னு போது டக்குன்னு வந்து டாஸ்மாக தூக்கின்னு வந்துடுவாங்க. இதை வச்சு தான் நீ சம்பாதிக்கிற அப்படின்வாங்க. சார் சம்பாதிச்சுட்டு போட்டுமே, என்ன சார் தப்பு அதில்? நான் கேட்குறது அவ்வளோதான். நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், இப்போ பக்கத்து ஸ்டேட்லலாம் இல்லையா? எந்த ஸ்டேட்லையுமே இல்லைப்பா. இந்தியாவில் எங்கேயுமே ஆல்கஹால் கிடையாதுப்பா, லிக்கர் கிடையாது. வெறும் தமிழ்நாட்டில் வந்து வச்சு செய்கிறான்ப்பா. அப்படி இருந்தால் வந்து இந்த பேசுறது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து இதை மூடு மூடு மூடுன்னு சொல்லி அவன் அங்கேருந்து கடத்தின்னு வருவான். பல பிளாக் மார்க்கெட்டுன்றது வளர்ந்து அப்படியே அவன் வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. பெரிய பெரிய டானு உருவாவாங்க. எதுக்கு? அதுதான் வந்து என்னுடைய கன்சர்ன். பப்ளிக் வந்து நல்ல ஆல்கஹாலை குடிச்சிட்டு போட்டுமே, அவன் சாகணும்னு நினச்சா சாகட்டுமே. இன்னும் அதில் என்ன தப்பு இருக்குது? இது அவனுடைய வாழ்க்கை இல்லை அது. அதை விட்டுட்டு நம்ம வந்து நீ குடிக்கக்கூடாது, நீ வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது, நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது, நீ அப்படி பண்ணக்கூடாது, இப்படியே ரெஸ்ட்ரிக்ஷன்லேயே வாழ்ந்து தான் அவன் மென்டலாக. ஏன்னா உலகத்தில் வந்து எல்லாமே எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயமுமே இருக்குது சார். அங்கங்கே போய் அது பண்ணிட்டு வராங்க. அப்போ அது பண்ணுறவங்க மட்டும் பண்ணிட்டோம், இருக்கிறவங்களாம் கெட்டு போயிடுறான். இந்த ஒரு பாயிண்ட்டை தான் இவங்க எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த பாயிண்ட் அவ்வளோ வேலிடாக தெரியல சார். அதை வந்து விட்டுருங்க, அது போதும். அதை பற்றி பேசி என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அஜித் சார் ஏன் விஜய்க்கு இது தெரிவிக்கல, அது இது எந்த மேட்ருங்க அப்படியே இதுதான் இப்போ சர்க்குலேட் ஆகின்னு இருக்கிற விஷயம். தெரிவிக்கலன்னா உங்களுக்கு என்ன? விஜய்க்கு சங்கடம் இல்லை, அஜித்துக்கு சங்கடம் இல்லை, எங்கேயோ பார்த்துருந்தானா ஒருத்தன், அவனுக்கு வந்து இதுக்கெல்லாம் இதுலேருந்து ஒரு மைலேஜ் எடுக்கலாம்டா பங்கு அப்படின்ற லெவலில் தான் இது போயின்னு இருக்கு. எனக்கு என்னமோ இது ஒன்றும்
ஒரு கரெக்டான ரூட்ல போற மாதிரி தெரியல. சரி, அதை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடலாமே அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். சொல்லிட்டேன். தேங்க்யூ.